நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு? சைக்காலஜில நம்ம லைஃபோட பெரிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி 4 சூப்பர் பவர்ஃபுல் கோல்ஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சின்ன விஷயம்தான், ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்லனா ஒரு ஸ்டேஜ்ல ஏறி 4 பேர் முன்னாடி பேசணும்னா அப்ப பாருங்க நம்ம ஹார்ட் தட் தடுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்ம இப்படி பிஹேவ் பண்றோம்னு? சரி, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க நம்ம எல்லாரும் இப்போ சைக்காலஜிக்கல் டிடெக்டிவ்ஸா ஆக போறோம். சைக்காலஜினா ஏதோ பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட் மட்டும்னு நினைக்காதீங்க. அது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டீரியஸை சால்வ் பண்ண ஒரு சீக்ரெட் கீ மாதிரி. ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்வெஸ்டிகேஷன். ஓகே, சோ நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல் கிட் வேணும்ல? அதுக்கு பேர் தான் DETC ஃப்ரேம்வொர்க். இதை கரெக்டா நினைவு வச்சுக்கோங்க. டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், ப்ரிடிக்ட் அண்ட் சேஞ்ச். இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம க்ளூவை ஃபாலோ பண்ணி அந்த உண்மையை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஆல்ரைட் டிடெக்டிவ்ஸ், நம்மளோட முதல் வேலை கோல் 1, டிஸ்கிரைப். ஒரு ரியல் டிடெக்டிவ் மாதிரியே கிரைம் சீன்ல என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் பார்த்து அந்த ஃபேக்ட்ஸை மட்டும் நோட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். இங்க ஏன் அப்படி நடந்துச்சுன்னுலாம் கேட்கவே கூடாது. நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஜஸ்ட் த ஃபேக்ட்ஸ். பாருங்க, இங்க ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ இடமே இல்ல. ஜஸ்ட் என்ன நடக்குது, நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன ஃபீல் பண்றோம், எப்படி பிஹேவ் பண்றோம், இத மட்டும் ஒரு கேமரா மாதிரி ஜட்ஜ் பண்ணாம அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும். வாங்க ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். சோ இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது? சிம்பிள். எக்ஸாம் வரப்போகுது, என் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்டா அடிக்குது, கையெல்லாம் வேர்க்குது, புக்கு திறந்து வச்சிருக்கேன், ஆனா ஒரு வார்த்தை கூட படிக்க முடியல. தட்ஸ் இட். இதுதான் பியோர் டிஸ்கிரிப்ஷன். என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்றோம். ஓகே, ஃபேக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போதான் ரியல் கேமே ஆரம்பிக்குது. நம்மளோட 2வது கோல் எக்ஸ்பிளைன். இப்போ நம்ம டிடெக்டிவ் அறிவை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸை வச்சு ஏன் இப்படி நடக்குதுங்கிற பசில சால்வ் பண்ண போறோம். சோ இந்த எக்ஸ்பிளைன் ஸ்டெப்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போறோம். என்ன ரீசன்னால இப்படி ஒரு பிஹேவியர் வருதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். பேசிக்கலி நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த பெரிய கேள்வி why, அதுக்கு பதில் தேடுறோம். திரும்பி நம்ம கேஸ் ஸ்டடிக்கு வருவோம். சரி, ஏன் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருது? ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிடுவனோங்கிற பயமா இருக்கலாம், இல்லனா வீட்ல அம்மா அப்பா கொடுக்குற ப்ரெஷரால இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனா நம்ம சரியா படிக்கலையேங்கிற ஒரு கில்ட் கூட காரணமா இருக்கலாம், இல்லையா? சோ நம்ம இப்போ அந்த பிஹேவியரோட ரூட் காஸ, அந்த ஆணி வேற தேடுறோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியும், ஏன் நடக்குதுன்னு தெரியும். அடுத்த ஸ்டெப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. கோல் நம்பர் 3, ப்ரெடிக்ட். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சவுண்ட்ஸ் கூல், ரைட்? வெயிட், ப்ரெடிக்ட்னா ஏதோ ஜோஷியம் சொல்ற மாதிரின்னு நினைச்சிடாதீங்க. திஸ் இஸ் நாட் சம் ரேண்டம் கெஸ். இட்ஸ் அன் எஜுகேட்டட் ஃபோர்காஸ்ட். நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்ன்ஸையும் காரணங்களையும் வச்சு சயின்ஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றது. இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம ரெடியா இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கேஸுக்கு வருவோம். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, சரியா தூக்கம் இல்ல. சோ லாஜிக்கலா யோசிச்சா அடுத்து என்ன ஆகும்? சான்சஸ் ஆர் வெரி ஹை, அவங்க எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ரைட்? இப்படிதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். சிம்பிளா ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் தான். அண்ட் ஃபைனலி the moment we've all been waiting for, 4வது கோல், and arguably the most powerful one, change. இதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட கிளைமேக்ஸே. நம்ம இவ்ளோ நேரம் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஒரு பாசிட்டிவ் மாத்தத்தை கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். சரி, சேஞ்ச்னா மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது இல்ல ஃபோர்ஸ் பண்றதுன்னு அர்த்தமே கிடையாது. அது தப்பு. இங்கே சேஞ்ச்னா நம்ம சைக்காலஜி நாலேஜை யூஸ் பண்ணி ஒருத்தரோட பிஹேவியரையும் வெல்பீயிங்கையும் பாசிட்டிவா நல்லா வெளியே கொண்டு வர கைட் பண்றது மட்டும்தான். திரும்பி நம்ம கேஸ் ஸ்டடிக்கு போவோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, ஸ்டடி ஹேபிட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு நம்ம கொஞ்சம் சிம்பிள் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அவங்க ரிசல்ட் கண்டிப்பா பெட்டர் ஆகும், இல்லையா? தட் இஸ் த பாசிட்டிவ் சேஞ்ச். இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ எப்படி அந்த சேஞ்சை கொண்டு வரலாம்? சிம்பிளான விஷயங்கள் தான். அந்த டென்ஷன், ஆங்ஸைட்டியை குறைய டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணலாம். படிக்கும்போது ஃபோக்கஸ்டா இருக்க நம்மளே நமக்கு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியம், அந்த பயம், அந்த ப்ரெஷர், அதை ஹேண்டில் பண்ண ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், இல்லைன்னா ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசுறதுல தப்பே இல்லை. ஆனா இதே விட முக்கியம் நம்ம மைண்ட் செட்.
நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலா ஹே என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு நம்ம திங்கிங்கை மாத்தினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரிமெம்பர், இந்த சேஞ்சோட அல்டிமேட் கோல் நம்மள நாமே எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு தான். யாரையும் கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல மனிப்புலேட் பண்ணவோ கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் அவர் செல்ஸ் பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஸ். ஸோ இந்த DEPC ஃப்ரேம் ஒர்க் இப்போ உங்க கையில இருக்கு. இதை ஒரு நல்ல சூப்பர் பவர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்கள கூட பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், சைக்காலஜிங்கிறது புக்கில் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பவர்ஃபுல் டூல். அந்த 4 ஸ்டெப்ஸை எப்போவுமே மறக்காதீங்க. டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், ப்ரெடிக்ட் அண்ட் சேஞ்ச். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க பர்சனல் லைஃப்ல இல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல இந்த DEPC ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஐடியாஸை கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.